السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. فقد قال الله سبحانه وتعالى إنا أنزلناه قرآنا عربيا لعلكم تعقلون. وقال رسول الله صلى الله عليه وسلم أحب العرب لثلاث لأني عربي والقرآن عربي وكلام أهل الجنة عربي. رواه الطبراني وأيضا في الحاكم. فمن أحب العرب فبحبي أحبهم ومن أبغض العرب فببغضي أبغضهم. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனிலே அரபு மொழியை கொண்டு தான் இந்த குர்ஆனை நாம் இறக்கியிருக்கிறோம், லஅல்லக்கும் தஅகிலூன், நீங்கள் அறிவு பெறுவதற்காக வேண்டி என்று சொல்லி காட்டுகிறான். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக தபரானியிலே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. நீங்கள் அரபு மொழியை நேசியுங்கள், ஏனென்றால் நான் அரபியாக இருக்கிறேன், அரபு மொழியை பேசக்கூடியவனாக இருக்கிறேன், மேலும் குர்ஆன் அரபி மொழியாக இருக்கிறது, மேலும் சொர்க்கவாசிகளினுடைய மொழி அரபு மொழியாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அரபு மொழியை பற்றிய இலக்கணங்களை நாம் அறிந்து கொள்வது நம்மின் மீதும் கடமையாகவும் சிறந்த ஒரு விஷயமாகவும் இருக்கிறது. எனவே அரபு மொழியை பற்றி நாம் இலக்கணங்களை கற்றுக்கொள்ளலாம். அரபி மொழி பாடம் இலக்கணம் முதலாவது பாடம். இதில் வார்த்தைகளை பற்றி, கலிமத் என்றால் வார்த்தை. வார்த்தை என்பது 3 வகைகளாக பிரிக்கிறார்கள். முதலாவது இஸ்முன், பெயர் சொல். ஆங்கிலத்திலே நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பெயர் சொல். ஒருவருடைய பெயர் அப்படின்றதுக்கு இஸ்முன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய பன்மை அஸ்மாஉன், பெயர்கள். அதே மாதிரி ஃபிஅலுன், வெர்பு, வினைச்சொல். அதனுடைய பன்மை அஃஆலுன், வினைச்சொற்கள். மூன்றாவதாக ஹருஃபுன், இணைச்சொல், எழுத்து. ஹுரூஃப், அதனுடைய பன்மை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம், அல்லது இணைச்சொல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக கலிமத், அந்த வார்த்தை என்பது 3 வகையாக பிரித்தாங்க. இப்போ அந்த வார்த்தையை 3 வகையாக பிரித்ததில் முதல் வகை இஸ்முன் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இஸ்முன் அப்படின்றது பெயர். அப்போ அந்த பெயர் சொல் அதற்குண்டான அடையாளங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அலிஃப்லாம், தன்வீன். தன்வீன் என்றால் தோசபர், தோசேர், தோபேஷ் என்று சொல்லுவார்கள். அதற்கு அடுத்தபடியாக தாஉன் மர்பூத்தத்துன். தாஉன் மர்பூத்தா என்று சொன்னால் அந்த குண்டுத்தே, தமிழில் சொல்கிறதாக இருந்தால் குண்டுத்தே. உதாரணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள். அலிஃப்லாம் என்பது பெயர் சொல்ல மட்டும்தான் நுழையும். உதாரணமாக அர் ரசூலு என்பதாக அந்த க்ரீன் கலர் கட்டத்தில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தன்வீன் என்றால் தோசபர், தோசேர், தோபேஷ் என்றும் சொல்லுவார்கள். அரபியிலே ரஃபா, நசபு, ஜர் என்று சொல்வார்கள். அதை பார்த்திங்கன்னா ரசூலுன், ரசூலின், ரசூலன் என்று 3 விதமான ஹரக்கத்துகளும் பெயர் சொல்லில் மட்டுமே வரும். அதற்கு அடுத்தபடியாக சமரத்துன் என்பதிலே குண்டுத்தா இருக்கிறதல்லவா, அது பெயர் சொல்லில் மட்டுமே நுழையும். இந்த 3ஐயும் பெயர் சொல்லினுடைய அடையாளங்களாக குறிப்பிடுகிறார்கள். பெயர் சொல் பற்றி பார்த்து விட்டோம். அதற்கு அடுத்தபடியாக கலிமாவினுடைய 3 வகைகளில் 2வது வகை வினைச்சொல், வெர்பு. வெர்பினுடைய அடையாளங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கத்து என்ற வார்த்தை ஃபிஅல். வெர்புக்கு அரபியில் ஃபிஅல் என்று சொல்வார்கள். அப்போ அந்த கத்து, காஃப், தால், கத்து என்ற வார்த்தை ஃபிஅலில் மட்டும் நுழையும், வெர்பில் மட்டும் வரும். கீழே கொடுத்துருக்காங்க அதனுடைய அடையாளம். அடுத்தது சீன், ச அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த ச என்பது வெர்பில் மட்டும்தான் வரும், ஃபிஅலில் மட்டும்தான் வரும். மூன்றாவதாக சௌஃப என்ற அந்த வார்த்தை ஃபிஅலில் மட்டும்தான் நுழையும். அதற்கு அடுத்தபடியாக சர்ஃபு செய்யுதல். சர்ஃபு என்றால் அதை வெர்பை வரிசையாக அவன் ஒரு ஆண் செய்தான், அவர்கள் 2 ஆண்கள் செய்தார்கள் என்று சர்ஃபு செய்வதற்கு சொல்வார்கள். கன்ஜுகேஷன், அதுவுமே இந்த வினைச்சொல்லில் மட்டுமே வரும். உதாரணமாக கத்து என்ற வார்த்தை ஃபிஅலில் மட்டும்தான் நுழையும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதற்கு உதாரணமாக
கது சமி அல்லாஹு, சமிஅ என்பது கேட்டான் என்ற ஒரு ஃபெயல், மாதியான ஃபெயல். அந்த ஃபெயலில் கது சமி அல்லாஹு, அப்போ மாதினா பாஸ்டென்ஸ், அப்போ சமிஅனா கேட்டான். கது என்ற வார்த்தை திட்டமாக அல்லாஹ் கேட்டுவிட்டான். இப்போ பாருங்கள், அந்த கது என்ற வார்த்தை வெர்பில் நுழைஞ்சிருக்கு. அடுத்ததாக யகூலு சுபஹாஉ, யகூலு என்றால் சொல்வார்கள், அதுவும் ஒரு வெர்பு தான். அப்போ என்ற வார்த்தை யகூலு, அஸ்ஸுஃபஹாஉ என்றால் மடையர்கள் சொல்லுவார்கள் என்பது அந்த சீன் அப்படின்ற அந்த என்பதும் வெர்பில் தான் நுழையும், ரெண்டாவது அடையாளம். மூன்றாவதாக சௌஃப என்றால் சௌஃப தஅலமூன என்றால் நீங்கள் அறிவீர்கள். சௌஃப என்பதும் வெர்பில் தான் நுழையும். சௌஃப தஅலமூன பின்னால் நீங்கள் அறிவீர்கள், வருங்காலத்தில் அப்படின்ற மாதிரி. அதற்கடுத்தது சமிஅ யஸ்மஉ, இஸ்மா என்பது ஒரு வெர்பினுடைய வரிசை. அப்போ சமிஅ என்றால் கேட்டான், யஸ்மஉ என்றால் ஃபியூச்சர் டென்ஸ் கேட்பான், அதே மாதிரி இஸ்மா என்றால் ஆர்டர் பண்ணுறது, கேள். இது போன்ற அந்த வினைச்சொல்லினுடைய வரிசைப்படுத்தி சொல்கிறது இந்த சர்ஃபு செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே வெர்பில் தான் நுழையும்.